நீங்கள் டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று படித்தேன். அந்த புக்கில் என்னென்னா, ஒரு குழந்தை ஒன்று தன் அப்பா கிட்ட ஏதோ ஒரு சைக்கிளை கேட்குதுன்னா, இன்னைக்கு கேட்டுச்சுன்னா நாளைக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வருவார் அப்படின்ற மனநிலை மட்டும்தான் இருக்கும். அது வந்து அவங்க அப்பா வந்து காசு இருக்குமா, காசு இருக்காதா, அந்த சைக்கிள் வாங்குறதுக்கான காசு எங்கே கிடைக்கும், இல்லை எந்த கலரில் வாங்கிட்டு வருவார், எப்படி இருக்கும் சைக்கிளு, இதெல்லாம் அது யோசிக்கவே யோசிக்காது. இன்னைக்கு கேட்டுச்சுன்னா நம்ம அப்பா வாங்கிட்டு வருவாருன்னு ஒரே நம்பிக்கை தான் இருக்கும். அதோட நைட்லாம் தூக்கம் வராது. எதுக்குன்னா நாளைக்கு காலைல சைக்கிள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான். அவங்க அப்பா எப்படி வாங்குவார், என்னன்ட்டு, எந்த கடையில் வாங்குவார், எந்த கலரில் இருக்கும், எதையும் யோசிக்காது. அப்போ அதோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கிடைச்சிரும் சைக்கிள். அதேமாரி தான். அதேமாரி தான் நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த போய் வேண்டுறோன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வேண்டுறோன்னா கிடைக்கும். அவ்வளோதான். அதை மட்டும்தான் நம்பணும். எப்படி கிடைக்கும், எது கிடைக்கும், என்ன ஆகும், ஓவர் திங்கிங் இருக்கவே கூடாது. இதுதான் அந்த புக்கில் சொல்லியிருந்தேன். இந்த வரி ரொம்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு ஒரு விஏ ஆகணும்னா இவ்வளோ இருக்குது, சிலபஸ் இருக்குது, இத்தனை பேர் எழுதுறாங்க. நம்மளுக்கு தேவை என்ன? கிடைக்கணும். அவ்வளோதான். அது எப்படி கிடைக்கணும்னு தெரியல. இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம். இது மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படி இந்தமாதிரி மனநிலைக்கு வாங்க. ஒரு குழந்தையோட மனநிலை ஒரு கடவுள்கிட்ட நம்ம அது வந்து அவங்க அப்பா தான் அதுக்கு கடவுள். அவங்கக்கிட்ட வேணுனாங்க, அது கிடச்சிச்சு. இந்தமாரி நம்மளும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோமா, நம்மளோட யூனிவர்ஸ் நமக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார் உள்ள. அந்த கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். வேண்டுங்க, கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும், அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எதுவும் தேவை கிடைக்கும். அவ்வளோதான். அது மட்டும் தான் நம்ம மனநிலையாக இருக்கணும். வேண்டிட்டோம் நமக்கு கிடைக்கும். நம்மளோட உழைப்பு போடுறோம். இதை மைண்டில் வச்சுங்க. தேங்க்யூ. பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.